எல்லாருக்கும் அரட்டை ஸ்குவாட் வந்து நானும் மட்டும் இன்னைக்கு அசெம்பிள் ஆயிருக்கோம். ஃபேமஸ் வின் ஃபார் இந்தியா ஓவல். செம வின்னு. இது வந்து நேத்து சூப் பாய்ஸா ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து மஞ்சுபல் பாய்ஸா வந்து சக்சஸ்ஃபுல்லா நேத்து சொன்னாங்க இந்தியா ஜெயிச்சிரும். எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணேன். இந்தியா வந்து இதுக்கப்புறம் என்னன்னு ரொம்ப வயித்தெரிச்சல்ல தான் நேத்து நான் புலம்புனேன் ஆக்சுவலா ரொம்ப. பட் இன்னைக்கு வந்து செம்மையா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. எக்ஸ்ட்ராடினரி வின்னு. மட்டு இனிஷியலா என்ன நினைக்கிற? அதான் இவ்வளோ நல்லா போடுறவங்க போல் பால தான் போட்டாங்க, நியூ பால் கூட எடுக்கல. அதான் அது பிச்சும் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு தான். பட் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பட் இது அவங்க மேபி பெத்தல் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு பதிலாக அவங்க ஜேமி ஸ்மித்தை முன்னாடி இறக்கி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன், நேத்தே நினைச்சேன். அந்த மாதிரி அனுப்பியிருந்தாலே அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க கொஞ்சம் பண்ணிட்டாங்களான்னு தோணுது. அப்புறம் இந்தியா வந்து லக்கிலி தே காட் பெட்டர் பேட்டிங் கண்டிஷன், பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ். இங்கிலாந்து நீ சொன்ன மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் ஹேட் குட் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட் ஆக கண்டிஷன் மழை பெஞ்சதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தானே. ஆமா, ஓல் பால்ல 77 ஓல் பால்ல ஸ்விங் ஆச்சு சிராஜுக்கு அவ்வளோ. ஸோ அது ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணாவும் ஐ திங்க் ஹி பவுல் வித்தின் ஹிம்செல்ஃப். அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் 4 போச்சு இனிஷியலாக. பட் அது இன்சைட் எட்ஜ் அந்த மாதிரி போச்சு. பட் அந்த விக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் நிறைய இந்த தடவையும் ப்ளஃப் பண்ணாங்க. கொஞ்சம் பவுன்சர் வைக்கிற மாதிரி அவர் இது பண்ணிட்டு ஃபுல் லென்த் யார்கட் நல்லா போட்டார். அந்த இது ஓவர்டன் டங்குக்கு போட்டது தான். அதுக்கப்புறம் என்ன, அவங்க ஸ்பின்னர்ஸும் எதுவும் இல்லை, நல்லா போட்டாங்க. நம்ம அந்த 3 பவுலர் எடுத்தது வந்து கடைசியா அதனாலதான் அந்த இது போச்சுன்னு நினைக்கிறேன். 4வது பவுலர் இருந்திருந்தாருன்னா, ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா போட்டிருப்பாங்க, இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். பட் அதை வச்சு அவங்க நல்லா பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சிராஜ் வந்து அதான் லைஃப் பிகம்ஸ் சர்க்கிள் அப்படின்ட்டாங்க. அந்த மேட்ச்ல அவுட் ஆனதை காமிச்சாங்க, பவுண்டரியில கேட்ச் ட்ரிப் பண்ணது. கடைசி நீ காலையில அவர் என்னமோ போன் எடுத்து காமிச்சாராமே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. காலையில எந்திரிச்சு கூகுள் பண்ணாராம், பிலீவ் அப்படின்னு அவருக்கு வந்துச்சான். அதை காமிச்சாரு அவர் கூகுள் பண்ணி வந்ததை. அல்ல சிராஜ் வந்து மாஸ்க் கட்டிட்டாரு. ஆகாஷ் தீப்பும் அதே தான். இவரும் சூப்பரா போட்டாரு, பிரசித் கிருஷ்ணாவும். இன்னொரு மீம் கூட பார்த்தேன், கிருஷ்ணா அண்ட் முகமது ஹெல்ப் இந்தியா டிஃபீட் தி பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பயங்கரமான அது அந்த அளவுக்கு சொல்ல வேணாம், பிரிட்டிஷர்ஸோட நிறுத்திக்கலாம். ஆமா. ஸோ வாட் எவர் இந்தியா வந்து இட்ஸ் அ வெரி இது நைஸ் ஃபீலிங் ஃபார் சீயிங் இந்தியா வின். இப்போ இன்னொன்னு சொல்லலாம், இவங்களோட அப்ரோச் வந்து என்னதான் இருந்தாலும் நேற்று நம்ம சொன்னதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. 3 டெஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க 12ல. அதுல வந்து தேர்ஸ் அ லாட் லெஃப்ட் டு பி பாண்டட் ஓவர். ஏன்னா இன்னும் குல்தீப் ஒரு கேம் கூட கிடைக்கல, ஹர்ஷ்தீப் ஒரு கேம் கூட கிடைக்கல 5 மேட்ச் சீரீஸ்லங்கிறப்ப வந்து யூ நீட் டு டூ லாட் ஆஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் திங்க். ஃபுல் சீரீஸ் ரிவ்யூ பத்தி பேசுவோம். பட் இப்போதைக்கு நீ என்ன நினைக்கிற? அது ஹர்ஷ்தீப் வந்து என்ன சொல்றது, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, T20 வேர்ல்ட் கப்பு, இந்த டெஸ்ட் ஸ்குவாட் 3த்துலயும் ஸ்குவாட்ல இருந்து ஒரு கேம் கூட கிடைக்காத ஒருத்தர் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஹர்ஷ்தீப். ஸோ அதுல இருந்து கிளியரா தெரியுது, ஸ்குவாட் எடுக்கிறவங்களும் உள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவர் மேல நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படின்ற நான் நினைக்கிறேன் ஹர்ஷ்தீப். குல்தீப் வந்து இங்கிலாந்துல நடக்கும்போது அவர் வந்து 5 டெஸ்டும் விளையாட மாட்டாருன்னு நமக்கு தெரியும், ஜடேஜா இருக்கும்போது. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்த மேட்ச் அவர் விளையாடி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த மேட்ச் வந்து விளையாடி இருக்கணும் கண்டிப்பா. அண்ட் அதே தான் நம்ம சொல்றோம். இப்போ வந்து கம்பீர் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ், இங்கிலாந்து ஆஃப் த மேன் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ப்ரூக் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாருமே வந்து ஸ்டோக் தான் எதிர்பார்த்தோம், ரூட் எதிர்பார்த்தோம், ஸ்டோக்ஸோ ரூட்டும் தான் எல்லாரும் சொல்றோம். ஒரே ஒரு பேராமீட்டர் வந்து ப்ரூக் அதிகமா, அவங்க 2 பேரும் அதிகமா எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் ரேட். அதாவது கம்பீர் வந்து இன்னும் அந்த T20 மோட்லயே இருக்காருன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்லயும் யார் அதிகமா அடிக்கணும் அப்படின்ற அதெல்லாம் டீம் செலெக்ஷன்லயும் வந்து அதுதான் தெரியுது, T20 ஒன் டே இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விளையாடினா நம்ம வந்து என்ன சொல்றது, அடுத்த இந்தியா சீரீஸ்ல கூட நம்ம ஜெயிக்கலாம். இப்போ வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா சொல்ல முடியாது. இவர் வந்து நம்பர் 9ல பேட்ஸ்மேன் வேணும்னு அக்சர் பட்டேல் எடுப்பாரு குல்தீப் பதில். அதுலயும் பாருங்க, இந்த சீரீஸ்க்கு வந்து அக்சர் உள்ள வந்துருவாரு. 4வது ஸ்பின்னரா வேணும்னா தான் குல்தீப் அவங்க எடுப்பாங்க. ரொம்ப ரேங்க் டர்னர் 4 ஸ்பின்னர் வேணா தான் இப்ப குல்தீப் வருவார், இல்லாட்டி அக்சர் உள்ள வந்துருவாரு. பட் தென் சீரீஸ் வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவாரு. நம்பர் 3ல வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் கில்லு, பந்த், அதுக்கப்புறம் ஜடேஜா, அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன், அப்புறம் அக்சர் பட்டேல். இப்படி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணா அப்புறம் பண்ணுவாங்க. அதான் அப்ப அந்த நம்ம பேசுவோம் அடுத்த சீரீஸ், இது தனியா ஒரு எபிசோட் போட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம பேசுவோம். பட் அதான் இது வந்து
2-2 ட்ரா வந்து ஓகே ஈவன் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். நம்ம இந்தியா வந்து தி பிளேட் பெட்டர், பட் அந்த மெயின் இது வந்து இன்னும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். பட் கடைசி மேட்ச் நம்ம ஓகே ஆல்மோஸ்ட் க்ளோஸா வந்து தோக்க வேண்டியது தான். கடைசியில இருந்து ஜெட்ல இருந்து நல்ல வின் இது. பட் ஆனா அதை வச்சு நம்ம பூசி முழுகிட முடியாது. ஓவரால் வந்து நம்ம சரியா பண்ணல. டீம் செலெக்ஷன்ல இருந்து க்ளோஸ் கால் அது ஓகே மட்டு. ஆனா ஆனா சீரீஸ் ஆரம்பிக்கும் போது ரோஹித் இல்ல, கோலி இல்ல, அஸ்வின் இல்ல, பும்ரா மாதிரி ஒருத்தர் வந்து எல்லா டெஸ்ட்க்கும் அவைலபிள் இல்ல. 2-2 அப்படின்னா நம்ம எடுத்திருந்திருப்போம் தான், நிறைய பேர் எடுத்திருந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க டிஃபெண்ட் பண்ணல. ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ் தான், கண்டிப்பா ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ் தான். சம் மொமெண்ட்ஸ், குரூஷியல் மொமெண்ட்ஸ் கரெக்டா ஆடிந்தா, பிளஸ் சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ். பட் சீரீஸ்க்கு முன்னாடி 2-2 அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் சி நம்ம வந்து நம்மளது மட்டும் சொல்றோம். இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக் வந்து நாட் வெரி இம்ப்ரெசிவ் பவுலிங் அட்டாக்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மேட்ச் ஆர்ச்சர் நல்லா விளாட்னாரு, ஓகே அதெல்லாம் ஓகே. பட் மற்ற மேட்சஸ்லாம் வந்து அவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து வெரி வெரி மீடியோக்கர் அட்டாக். இது லைக் நான் சொல்றது இன்ஜுரி இதெல்லாம் வச்சு அப்ப இப்போதைக்கு ஒன்றும் பெருசா அவங்க ஆஷஸ்ல தெரியும் அது எவ்வளவு சீரியஸான பவுலிங் அட்டாக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து சொல்லுவேன், ஆரம்பிக்கும் போது 2-2 கொடுத்திருந்தாலும் இல்லை. நான் ஐ தாட் இந்தியா வில் டாமினேட் வித்தவுட் கோலி வந்து லாஸ்ட் ஒரு என்ன சொல்றது 2 இயர்ஸா டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆவரேஜ் அரௌண்ட் 25 சம்திங். ஸோ வந்து அவர் பெருசா ஒன்றும் மேக் ஏ டிஃபரன்ஸ். இன்னும் பெவி பெட்டர் தென் அவர் நம்பர் 4ல வந்தா கில் வந்து முன்னாடி வந்திருக்கணும். பட் இன்னொன்னு என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப என்னன்னா இந்த மேட்ச் வந்து பாட்டில் பண்ணதுக்கு காரணம் 2 இன்னிங்ஸ்மே அவங்க பாரு நல்ல பொசிஷன்ஸ் இருந்தாங்க பேட்டோட வித் பேட். அதுக்கப்புறம் விட்டாங்க. பெத்தல் அவுட் ஆன ஷாட் எல்லாம் வந்து ஸ்டோக்ஸ் இருந்து ஆடி இருக்க மாட்டாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் தென் அது நம்ம இஃப்ஸ் அண்ட் பட் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய சீரீஸ் வந்து ஹோப்லெஸ்ஸா இருக்கும் இந்தியாவுக்கு. உதாரணத்துக்கு ஒரு தடவை 99 2000 ஆஸ்திரேலியா போனாங்க. கபில் தேவ் கோச்சா இருப்பாரு, டெண்டுல்கர் கேப்டன். அந்த சீரீஸ்லாம் தோப்பாங்கன்னு தெரிஞ்சே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லக்ஷ்மண் மட்டும் மொத்த சீரீஸ்க்கு 2 செஞ்சுரி அடிப்பாரு, டெண்டுல்கர் ஒரு செஞ்சுரியோ 2 செஞ்சுரியோ அடிப்பாரு. பட் ரொம்ப ஹோப்லெஸ்ன்னு நமக்கே தெரியும். ஆஸ்திரேலியா வந்து ஒயிட் வாஷ் பண்ண போறாங்க இந்தியாவுன்னு தெரிஞ்சே நம்ம பார்ப்போம். பட் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ். நமக்கு வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் ரிட்டையர் ஆனாலும் நம்ம ஜெயிக்கக்கூடிய சீரீஸ் தான். பட் சர்டன் ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்ஸ் அண்ட் சர்டன் டீம் செலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம், பிக் மூமெண்ட் சரியா விளையாடுறதுனால இது தோத்தது. அதான் பேட்டிங் வைஸ் வந்து லைக் சி எவ்ரிஒன் பெர்ஃபார்ம்ட் எக்ஸெப்ட் தி நியூபீஸ். சாரி, தோத்தது தெரியாம சொல்லிட்டேன், டிரா. அதாவது நியூபீஸ் வந்து எக்ஸெப்ட் சாய் சுதர்ஷன், கருண் நாயர் தவிர மற்ற எல்லாமே தே பெர்ஃபார்ம். அட்லீஸ்ட் இப்போ ஜெய்ஸ்வால் அவ்வளோ செஞ்சுரி போட்டிருக்காரு, 500 ரன் கிட்ட வச்சிருக்காரு. KL ராகுல் டாப் 3ல இருக்காரு ரன் கெட்டர்ஸ்ல. நம்பர் 4 ஜடேஜா டாப் ரன் கெட்டர்ஸ்ல. அதிகமா ஆவரேஜ் ஹையஸ்ட் ஆவரேஜ் இந்த என்டையர் சீரீஸ் வந்து ஜடேஜா தான். 4 நாட் அவுட்டு. ஐ திங்க் ஆவரேஜஸ் அரௌண்ட் 75 80 நினைக்கிறேன். மற்றவங்களோட சொல்றேன் அதிகமா ஆவரேஜ். கில் ஆப்வியஸ்லி சொல்ல தேவையில்ல, டாப் ரன் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அவருக்கும் ரூட்க்கும். ஸோ அதனால பேட்டிங் வைஸ் ஐ திங்க் பண்ட் சொல்லணும். பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ பேட்டிங் யூனிட் நல்லா பண்ணிட்டாங்க. பவுலிங் யூனிட் வந்து ஓகே 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. பட் 20 விக்கெட் எடுக்காத அளவுக்கு சில மேட்சஸ்ல நம்ம டீம் செலெக்ஷன் தான் சொல்லணும். டீம் செலெக்ஷன் சரியில்லை. இன்னொன்னு இங்கிலாந்து சைடு இல்ல நீ சொல்லு இன்னொன்னு என்ன. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இவ்வளோ பேட்டிங் வந்து நம்ம டாப் 10ல அத்தனை பேட்ஸ்மேன்ஸ் இருக்கும் போது நம்பர் 8ல ஏன் அவ்வளோ நம்பிக்கை இல்லையா பேட்டிங்ல? அந்த இன்னும் வந்து எனக்கு ஆல்ரவுண்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். 2020 ஓகே வி கேன் அட்ஜஸ்ட். 2020ல கூட நம்ம 4 ஓவர்ஸ் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா இவங்களை வச்சு போடுறோம், அது ஓகே. இதுல வந்து சும்மா ஓவர்ஸ் வச்சு முடிக்க முடியாது, விக்கெட் எடுக்கணும். அதனால வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் யாரு? இந்தியாவோட பெஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, அடுத்தது குல்தீப் யாதவ் தான். நாட் சிராஜ் அதெல்லாம் சொல்ல முடியாது. பெஸ்ட் பவுலர் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபார்மட். ஆனா பார்த்தனா அவர் ஒரு மேட்ச் கூட விளையாடல. ஓகே சரி, நான் இங்கிலாந்து பக்கம் கொஞ்சம் போறேன். இங்கிலாண்டை பத்தி நான் ஒரு டேட்டா பார்த்தேன். என்னன்னா அவங்க வந்து இந்த பேஸ்பால் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேஸ்பால் பீரியட் அவங்க வந்து இந்தியாவோடையும் ஆஸ்திரேலியாவோடையும் ஒரு சீரீஸ் கூட ஜெயிச்சது கிடையாது. 16 டெஸ்ட் ஆடி இருக்காங்க. 16ம் ஹோம்ல தான் ஆடி இருக்காங்க. இங்கிலாண்டோட ஹோம்ல ஆடி இருக்காங்க, இந்தியாவோடையும் ஆஸ்திரேலியாவோடையும். அது 8 டெஸ்ட் தோத்துருக்காங்க, 2 டெஸ்ட் டிரா ஆயிருக்கு. அப்போ வந்து 3-0 இது வரைக்கும் ஒரு சீரீஸ் கூட ஜெயிச்சது கிடையாது அகேன்ஸ்ட் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஆஃப்டர் டேக்கிங் த பேஸ்பால் அப்ரோச். அட் த சேம் டைம் they have won 8 out of 10 series against other teams that are not India and Australia.
திஸ் சம்ஸ் அப். ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி அடி போட்டு ஏமாத்துறது வந்து மற்ற டீம்ஸோட ஒர்க் அவுட் ஆகுதே தவிர குட் டீம்ஸ் லைக் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த அப்ரோச்சை பத்தி இந்த டெஸ்ட் இந்த சீரீஸும் அவங்க ஜெயிச்சது வந்து அவங்க அவங்க அந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒழுங்கா விளையாண்டாங்க. அந்த பேஸ்பால் அப்ரோச் எல்லாம் எடுக்காம பொறுமையா விளையாண்டாங்க. கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடி தான் ஜெயிச்சாங்க. நீ என்ன நினைக்கிற? அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெக்னிக், சுப்பீரியர் டெக்னிக், பேட்டிங்லாம் இல்லாத டீமோட இவங்க அடியே போடலாம். பவுலிங் வந்து இல்லாத அளவுக்கு அடியே போடலாம். பட் என்னன்னா அந்த மாதிரி பிச்சஸ் கொடுத்தாதான் இவங்களோட பேஸ்பால் அப்ரோச்சும் பண்ண முடியும். அந்த மாதிரி பிச் கொடுத்துட்டு இவங்க பவுலிங் வச்சாங்கன்னா இந்தியாவுக்கு இருக்கிற பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு, அதான் சொன்ன மாதிரி கில் வந்து 200 அடிச்சது, ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற பேட்டிங் ஸ்ட்ரென்த். ஸோ பிச்சு தான் மெயின். பிச் இவங்களுக்கு பேஸ்பால் வேணும்னா இவங்க இந்தியாவில வந்து இவங்க ஆடினாங்கன்னு வை. இந்தியாவில வந்தாங்கன்னா அக்சர் பட்டேல் போடுவார் நியூ பால்ல 2 ஸ்லிப் 3 ஸ்லிப் வச்சிருப்பாங்க. முன்னாடி 3 பேர் நிப்பாங்க. நியூ பால்லே போடுவாங்க. பேஸ்பால் பேட்டை தூக்குனாலே காலில் வாங்க. கில்லு சொன்னார்ல, கில்ல வந்து ஸ்விங் ஆகுறதுலாம் விளையாட முடியாது அப்படின்னு திரும்ப ஏதோ இதுல வந்து ப்ரூக் கிட்ட சொன்னார்ல, நீ எப்படி ஸ்பின் விளையாடணும்னு தெரியும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஓட்டு முடிச்சு விட போறாங்க அப்படின்னு நினைச்சோம் நியூசிலாண்டோட. பட் அது பேக் ஃபயர் ஆச்சு. அந்த மாதிரி பிச்சு போடாம ஓரளவுக்கு ஸ்பின் ஆகிற அளவுக்கு பிச்சு போடணும். லைக் யார் வேணா வந்து ஸ்பின் போட்டா கஷ்டமா இருக்கிற மாதிரி பிச்சு போடாம ஓரளவுக்கு ஸ்பின்னா இருக்கிற மாதிரி பிச்சு போடணும். நம்ம ஆளுங்களை கொஞ்சம் வந்து நீங்களும் ஸ்பின் விளையாடணும் அப்படின்னு சொல்லணும் டொமஸ்டிக்கா. மைண்ட்லெஸ்ஸா சுத்தக்கூடாது, கொஞ்சம் பார்த்து பொறுமையா அதான். பட் அதான் பேட்டிங் வைஸ் இப்போ அந்த இது இருக்கா, ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் மேட்டு விளையாடிடுவார்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இது வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இருக்கிற இது எல்லாமே கண்டிப்பாக விளையாடிடுவாங்க. ஸோ இல்லடா, நான் இங்கிலாந்துக்கும் சொல்றேன், இங்கிலாண்டோட அப்ரோச்சுக்கும் சொல்றேன், மைண்ட்லெஸ்ஸா போய் சுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். பட் ஆனால் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ நம்ம சில மேட்சஸ் பண்றோம், இவ்வளோ இந்த பிச்சஸ்ல வந்து நம்ம ரொம்ப நேரம் நிற்க மாட்டோம், இருக்கிற அளவுக்கு குயிக்கா ஸ்கோர் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஸ்பின் அவ்வளோ ஆச்சுனாலே அவங்க வந்து நம்ம அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி திடீர்னு ஒரு பால் விட்டு போறதுக்கு நம்ம ரன் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. டெக்னிக்கலி சவுண்டா இருந்துச்சுன்னா தே கேன் ஸ்டே. இப்போ ரூட் வந்தாருன்னா ரூட்ல இருந்து நிப்பாரு. மற்ற யார் பெருசா வந்து டெக்னிக்கலி சவுண்டா இருப்பாங்க ஸ்பின் வைஸ்? ஸ்டோக்ஸ் எல்லாம் பிடிச்சி முடிச்சு விடுவாங்க கொஞ்சம் ஸ்பின்னா இருந்துச்சுன்னா. அவர் அஸ்வின் போன சீரீஸ்ல பண்ணாரு அந்த மாதிரி தான். இப்போ வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க, ஜடேஜா இருக்காரு, அப்படியான குல்தீப் இருப்பாரா அப்படின்றது தான் பார்ப்போம். அடுத்த சீரீஸ் வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தானே, பார்ப்போம். நம்ம அடுத்த அந்த இதெல்லாம் நம்ம ஸ்குவாடு இது ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோ ஃபுல்லாக போடுவோம். இன்னும் கொஞ்சம் ஐபிஎல் வேற நிறைய நியூஸஸ்லாம் வந்திருக்கு, நிறைய கோச்சிங் சேஞ்சஸ்ஸு, எல்எஸ்சிக்கு, கேகேஆருக்கு, அதெல்லாம் பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால சிஎஸ்கே வேற தோனி வேற ஏதோ சொல்லியிருக்காரு. நான் என்னடா சாம்சன் சொல்லிட்டு மினி ஆக்ஷன்ல ரெக்டிஃபை பண்ணுவோன்றீங்களே, அதை பத்தி எதுவும் க்ளூகுரும் கொடுக்கல தோனி. இந்த மேட்ச் கடைசியா ஓரளவுக்கு ஜெயிச்சாச்சு 2-2ன்னு. இல்ல அதான்டா தோனி சொன்னது நானும் பார்த்தேன். அவங்க வந்து ஆக்ஷனுக்கு தான் வருவார்னு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சன். அவர் சொல்றதை வச்சு பார்த்தா மேபி ட்ரேட் டீல் ஒர்க் அவுட் ஆகல, ஆக்ஷனுக்கு வருவார் சஞ்சு சாம்சன் நினைக்கிறேன். பட் ஆக்ஷனுக்கு வந்தாலும் இவங்க வாங்குவாங்களான்னு நமக்கு தெரியாது. எல்லாரையும் வச்சு நம்ம பேசுவோம், இந்த மேட்சை பத்தியும் பேசுவோம், இந்த சீரீஸ் ரேப் அப் கண்டிப்பா நம்ம லாகுல் முதலாளியோட சேர்ந்து பேசுவோம் என்ன பண்ணலான்னு. பர்டிகுலர்லி கருண் நாயரோட ஃபியூச்சர் என்ன, சாய் சுதர்ஷனோட ஃபியூச்சர் என்ன, யார் யார் நல்லா பண்ணாங்க, யார் யார் இன்னும் பெட்டரா பண்ணாங்கன்னு 2 டீமை பத்தியும் நம்ம பேசுவோம். ஐபிஎல் நியூஸ் நீ சொன்ன மாதிரி நிறைய வந்திருக்கு, அதுவும் பேசுவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா சஞ்சு சாம்சன் இஸ் கமிங் டு ஆக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் பார்ப்போம் என்ன ஆகும்னு. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் சம்மப் பண்ணிடுறேன் என்னோட பாயிண்ட்ஸை. தே கூட ஒன் இந்த சீரீஸ். பட் தென் இந்த இவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லாம 2-2 ஓகே, வேற வழி இல்லை, ஓகே ஃபைன், தோக்குறதுக்கு இது பெட்டர் எடுத்துக்கலாம். பட் தென் இந்த ஹார்ட் ஒர்க், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டர்ன்ட் இட் அரவுண்ட். அவங்க வந்து ரொம்ப ஒர்க்லோட எல்லாம் மீறி தே பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட் அண்ட் தே ஒன் ஃபுல் கிரெடிட் டு தம். தே டிட் வெல். கில் ஃபர்ஸ்ட் சீரீஸ் as கேப்டன், இன்னும் நிறைய ரூம் இருக்கு டு இம்ப்ரூவ், பட் தென் ஹி ஹஸ் டன் எக்ஸப்ஷனலி வெல். இன்னும் வந்து பட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதர் டீம் செலெக்ஷன் ஸ்டில் நாட் அப் டு த மார்க், பிலோ பார். ஸோ நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, வீக்கெண்ட். அதான் சிராஜ் வந்து நல்ல ஒர்க்லோட் வைஸ் 5 மேட்சும் விளையாடினாரு, 157 ஓவர் என்னமோ போட்டிருக்காரு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 47 ஐபிஎல் மேட்ச் விளையாடின மாதிரியா அந்த ஒர்க்லோட் பத்தி இது பண்ணா. அண்ட் பும்ரா வி ஹாவ் டு மேக் எ டிசிஷன். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுமா இல்லை அவர் ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிட்டு இது பண்ணுறாரா அப்படின்னு டிசைட் பண்ணோம். இப்போ இந்தியாவிலனா ஒரு மேட்ச் விளையாடிடலாம், அந்த மாதிரி பார்க்கலாம். அது ஹி ஹேஸ் டு மேக் எ டிசிஷன் சூன். இல்லாமல் சீனியர்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே. கருண் நாயர் இது இருக்கான்னு தெரியல.
ஐ மீன் சாய் சுதர்ஷன் ஆப்வியஸ்லி வில் பி கிவன் மோர் சான்சஸ். கண்டிப்பா சான்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. பட் நீ சொன்ன மாதிரி அந்த கருண் நாயர் வந்து நீ பால் ஏதாவது முடிஞ்சா பண்ணுங்க. கருண் நாயர் யூ டோன்ட் ஹேவ் a future, do ball tampering ஒருத்தர் போர்டு வச்சு நின்னா இருக்கிறோம் நான் பார்த்தேன் டிவில. do ball tampering and go, you don't have a. பட் அவருக்கும் சொல்ல முடியாது. அவர் இந்தியாவில திடீர்னு வந்து ஒரு மேட்ச் திரும்ப ஒரு 300 அடிச்சு இன்னொரு 10 மேட்ச் கூட விளையாடலாம். சான்ஸ் கொடுப்பாங்க, ஸ்குவாட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதான் நம்ம திரும்ப வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பத்தி. நம்ம நான் விவிகே லாக்குல் வெற்றி எல்லாரும் சேர்ந்து வில் டிஸ்கஸ் திஸ். தேங்க்யூ. Sure. Thank you all. Bye.